எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்ரீ ரமண மகர்ஷி பாலகுமாரன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்திலிருந்து 4வது சாப்டரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3வது சாப்டர் முடித்த ஒரு லாஸ்ட் ஒரு சின்ன பேராகிராஃபை படிச்சுட்டு இதை படிக்க ஆரம்பிக்கலாம். சுந்தரமையர் வீட்டின் முன் அறையில் பல பெண்கள் போவதும் வருவதுமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். இரவு 1 மணிக்கு மேல் பரபரப்பானார்கள். அழகம்மையின் வேதனை குரல் சுந்தரம் ஐயரை மெல்ல வாட்டியது. இடையராது நமச்சிவாய ஜபம் செய்தார். 1:17 குழந்தை பிறந்தது. ஆண்மகவு என்று சுந்தரமையருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் கோயில் கோபுரம் நோக்கி கைகூப்பினார். அது 1879 ஆண்டு டிசம்பர் 30 இதோட அந்த ப்ரீவியஸ் சாப்டர் முடியுது. இதுக்கு நெக்ஸ்ட் சாப்டர் 4. குளிர் மிகுந்த டிசம்பர் மாதத்தில் உலகின் பல பகுதிகளில் பல மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். பரதகண்டத்தில் தேவர்கள் கண் விழிக்கும் மாதம் மார்கழி. உன்னதமான காலம். மனிதர்களின் மனவெப்பம் நீங்கி குளிர்விக்க அங்கே அற்புத பிறப்பு நிகழ்ந்தது. உதவி செய்ய வந்த பெண்களில் ஒரு மூதாட்டி இருந்தாள். அவள் பல குழந்தைகளை பெற்றவள், பல குழந்தை பேறு பார்த்தவள். ஆனால் அவளுக்கு அப்பொழுது கண் பார்வை மிக மங்கியிருந்தது. ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தாள். அந்த மூதாட்டியின் அனுபவம் மற்ற பெண்களுக்கு உதவியாக இருந்தது. கண் பார்வை இல்லாததால் அந்த கிழவியின் மனம் முழுவதும் அந்த குழந்தையின் பிறப்பின் மீதே இருந்தது. நல்லபடியாக சிசு வெளியே வர வேண்டும் என்ற கவலை இருந்தது. குழந்தை பிறந்ததும் அதை அந்த மூதாட்டியின் கைகளில் கொடுத்தார்கள். உடனே பளிச்சென்று அந்த மூதாட்டிக்கு கண்கள் தெரிந்தன. எதிரில் இருப்பது குழந்தையா பெரும் ஒளியா என வியந்தால், இத்தனை இருட்டிலும் ஒரு குழந்தை இத்தனை பிரகாசமாக இருக்கிறது எப்படி என்று ஆச்சரியப்பட்டாள். பிறந்த குழந்தையை மகான் என்று சிறிது நேரத்தில் ஜாதகமும் சொன்னது. 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 5இல் குரு. மிக மிக விசேஷம். ஞானவான் பிறந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவின் ஆதிக்கம் மிக மிக உயர்ந்த மனிதன் என்பதை நிரூபிக்கும். ஆனால் சுந்தரமையர் வீட்டுக்கு ஒரு சாபம் இருந்தது. உண்ண உணவும் படுக்க இடமும் கேட்ட ஒரு துறவியை பல தலைமுறைகளுக்கு முன்னால் விரட்டி அடித்ததால் அந்த வம்சத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் யாரோ ஒருவர் துறவியாக போவார்கள் என்ற விதி இருந்தது. அது பற்றி அப்பொழுது யாரும் கவலைப்படவில்லை. சுந்தரமையருக்கு குலதெய்வம் வெங்கட்ரமண சுவாமி என்பதால் குழந்தைக்கு வெங்கட்ராமன் என்று பெயர் வைத்தார்கள். குழந்தை கொழு என்றிருந்தான். துடியாக வளர்ந்தான். என்ன பாட்டு, என்ன ஆட்டம், என்ன துள்ளல்! கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டேன்றானே என்று தாய் அன்போடு அழுத்து கொள்ளும் சீரும் சிறப்புமாக வளர்ந்தான். அதே ஊரில் மன்னர் சேதுபதி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். இடுப்பு துண்டும் வெறும் மார்பும் ஸ்லேட்டும் பலபமும் பிள்ளை பள்ளிக்கூடம் போவதை பார்க்க பரவசமாக இருந்தது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். பிள்ளை மற்ற மாணவர்களோடு கைகட்டி உறக்க பாடம் சொல்வது கேட்க ஆனந்தமாக இருந்தது. ஊர் முழுவதும் அந்த குழந்தையின் புகழை ஓதப்போகிறது. அந்த குழந்தையின் அருள்மொழியை கேட்கப் போகிறது. உலக மக்கள் எல்லாம் பொல்லாங்கையும் உதறிவிட்டு அதன் காலடியில் அமைதியை, ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை ஊரோ அந்த குழந்தையின் பெற்றோரோ அறியவில்லை. டேய், கப்பல் பண்ணலாமாடா? கத்தி கப்பல் பண்ணி தண்ணியில் விடலாமாடா? கெட்டி பேப்பர் வேணும்டா நண்பன் கேட்டான். வெங்கட்ராமன் ஓடி போய் மேஜை மீது நாற்காலி போட்டு மேஜையிலிருந்து நாற்காலிக்கு ஏறி பரண் மீது இருந்த ஒரு கட்டு காகிதத்தை எடுத்து கீழே போட்டான். சுற்றியுள்ள சணலை பிரித்து 4-5 காகிதங்களை உருவி மடவென்று மடித்து கிழித்து இரட்டை கப்பல்
கத்தி கப்பல், வெறும் கப்பல், பாய்மர கப்பல் என்று பலதும் செய்தான். எடுத்துக்கொண்டு போய் குளத்துக்கு ஓடினான். மெல்லிய காற்றில் அலையும் நீரில் கப்பல்கள் ஆனந்தமாக பிரயாணம் செய்தன. அது வீட்டு பத்திரம், ஸ்டாம்பு பேப்பர், கெட்டியான தாள்கள் நன்கு பயணித்தன. அவனை ஷர்ட்டை துணியை கட்டிட்டு ஊரை விட்டு போக சொல்லு. அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது இன்னொருத்தர் வீட்டு பத்திரம். நான் என்ன பதில் சொல்வேன்? சுந்தரமையர் விஷயம் தெரிந்து உரக்க கத்தினார். வெங்கட்ராமன் மிரண்டு வெளியே ஓடிப்போய் காணாமல் போனான். மாலை வந்தது. இரவு நெருங்கிற்று. வெங்கட்ராமனை காணோம் என்று வீடு தேடிற்று. அக்கம் பக்கத்தில் உள்ளோர் தேடினார்கள். விஷயம் கேள்விப்பட்டு ஊர் முழுவதும் இங்கேயோ அங்கேயோ என்று அலைந்தது. கோவிலில் அன்று கூட்டமில்லை. சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜை முடித்துவிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் முடித்து விளக்கை தூண்டிவிட்ட போது அம்பாளின் பின்பக்கம் ஏதோ அசைவு தெரிய சிவாச்சாரியருக்கு திக்கென்றது. துள்ளி குதித்து வெளியேறி யாரது என்று குரல் கொடுக்க வெங்கட்ராமன் முகம் எட்டி பார்த்தது. கண்ணுக்குட்டியே, இங்கேயா இருக்க? ஊர் முழுக்க உன்னை தேடுறதுடா அம்பி. உங்கள் அம்மா 2 தடவை கோயிலை சுற்றி வந்துட்டாளே, பாவம் அழறாடா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அடிப்பா. அதுக்கு பயந்துன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஒளிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் இடமா? அந்த கண்ணுக்குட்டியை தோளில் போட்டுக்கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தார் சிவாச்சாரியார். எல்லாம் வல்ல இறைவனிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்கின்ற உணர்வு வெங்கட்ராமனுக்கு அந்த வயதிலேயே அவன் அறியாமலேயே ஏற்பட்டு விட்டது. வெங்கட்ராமன் மேற்படிப்பு படிக்க திண்டுக்கல் போனான். முதலில் ஆட்டம், பிறகுதான் படிப்பு என்கின்ற நேதிதான் அவனுக்கு இருந்தது. பிரபஞ்சத்தின் ஆட்டத்தை உற்று பார்ப்பவருக்கு படிப்பு எதற்கு என்பதுதான் பிற்காலத்தில் நேதியாயிற்று. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது உண்மையான வாக்கியமாயினும் முளைத்த பயிரை உற்று பார்க்க எல்லோருக்கும் தெரியாது. முளைவிட்ட பயிரும் தன்னை யார் என்று காட்டாது. எல்லா குழந்தைகளையும் போல வெங்கட்ராமன் உற்சாகத்துடன் ஓடியாடினான். நல்ல திடகாத்திரனாக இருந்ததால் எல்லா விளையாட்டுகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு ஜெயித்தான். அவன் இருக்கும் பக்கம் சேர்ந்து கொள்ள பையன்கள் ஆசைப்படுவார்கள். கட்சி பிரிக்கிற போது என்ன சேர்த்துக்கடா என்று கெஞ்சுவார்கள். திருச்சுழியில் 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு திண்டுக்கல் நகராட்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்ந்தான். திண்டுக்கல் இன்னும் பெரிய ஊர். அங்கு பல நண்பர்கள் சேர்ந்தார்கள். திண்டுக்கல்லில் குறுநில மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று இருந்தது. அதற்கு ஊமையன் கோட்டை என்று பெயர். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பெரும் கலவரம் கொடுத்த அந்த ஊமையன் அந்த கோட்டையிலிருந்து ஆட்சி செய்து வந்தான். அந்த கோட்டையை ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்ட பொழுது சுற்றுச்சுவர் ஒன்றில் ஒரு துளையிட்டு விட்டு தப்பித்து விட்டான். அந்த கோட்டைக்குள் நுழைய வெங்கட்ராமன் தன் நண்பர்களுடன் போனபோது காவலாளிகள் உள்ளே விடவில்லை. சுற்றுச்சுவர் ஏறி குதித்து உள்ளுக்குள் போய் விளையாடி காவலாளர்கள் கவனித்து துரத்திய போது ஊமையன் தப்பித்த சிறிய துவாரம் வழியாக வெங்கட்ராமனும் மற்ற பையன்களும் வெளியேறினார்கள். அப்படி வீர தீரமான செயல்களால் நண்பர்களிடையே வெங்கட்ராமன் புகழ் ஓங்கிற்று. எனக்கு எத்தனைக்கு உற்சாகமான விளையாட்டு இருந்ததோ அவ்வளவுக்கும் உறக்கமும் இருந்தது. ஒரு விசேஷத்திற்கு போவதற்காக அவனை படிக்க சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க வைத்துவிட்டு அவன் காவலிருப்பான் என்று வீட்டில் உள்ளவர்கள் வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறினதும் வெங்கட்ராமன் சிறிது நேரம் படிப்பது போல இருந்துவிட்டு பிறகு மூடி வைத்துவிட்டு ஜன்னல் கதவு, வாசக்கதவு, பின்கதவு எல்லாம் தாளிட்டு மூடினான். பாய் விரித்து படுத்தான். உறங்கி போனான். விசேஷம் முடிந்து வீட்டில் உள்ளவர்கள் வந்து பலவிதமாக குரல் கொடுத்தும் கதவை தட்டியும் ஓசை எழுப்பியும் வெங்கட்ராமன் எழுந்திருக்கவில்லை. அது மனம் ஒருமித்த உறக்கம். உடலே இல்லாத
மனமே இயங்காத ஆழ்ந்த உறக்கம். வெளியே சென்றவர்கள் ஏதோ ஒரு விதமாக வீட்டுக்குள் நுழைந்து அவனை உலுக்கி எழுப்பினார்கள். உடம்பு எடுத்த காரணத்திற்காக உறங்க வேண்டிய நேரத்தை எல்லாம் இளமையிலேயே ஒட்டுமொத்தமாக உறங்கிவிட்டு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உறங்காமலேயே அரிய தொழிலில் ஆழ்ந்து கிடக்கின்ற அற்புதம் நிகழப்போகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. கும்பகர்ணா, தூங்கு மூஞ்சி என்று அந்த சிறுவனை கடிந்து கொண்டார்கள். தூக்கம் வீட்டில் மட்டுமல்ல, வகுப்பறையிலும் வந்தது. தூங்கினால் காது திருகி தலையில் குட்டி ஆசிரியர் எழுப்புவார், அவமானப்படுத்துவார் என்பதால் குடுமியின் நுனியில் நூல் முடிந்து அந்த நூலை எடுத்து சுவரில் உள்ள ஆணியில் மாட்டிவிட்டு வெங்கட்ராமன் படித்து கொண்டிருப்பான். தூங்கி வைந்தால் சட்டென்ற குடுமி விழுந்து கொள்வான். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தூங்க முடியும் என்ற வரப்பிரசாதம் இளம் வயதில் அவனுக்கு இருந்தது. திண்டுக்கல்லில் இப்பொழுதுதான் வெங்கட்ராமன் தன் தந்தையை இருந்தபொழுதுதான் வெங்கட்ராமன் தன் தந்தையை எழுந்தான். திண்டுக்கல்லிலிருந்து திருச்சூழி வந்த மரணப்படுக்கையில் இருந்த தந்தையை சந்தித்தான். தந்தையின் மரணம் அந்த தாக்கம் அவனுக்குள் விழுந்த விளைவுகளை ஏற்படுத்தியது. தந்தை அகால மரணம் குடும்பத்தை சிறகடித்தது. தாய் திருச்சுழியிலும் அண்ணனும் தங்கையும் பெரியப்பா வீட்டிலும் நாகசாமி என்கின்ற தமையனும் வெங்கட்ராமனும் மதுரையில் உள்ள சித்தப்பா சுப்பையர் வீட்டிலும் தஞ்சம் புகுந்தார்கள். சித்தப்பாவும் சித்தியும் மிக ஆதரவாக குழந்தைகளை அரவணைத்து கொண்டார்கள். ஆனால் எவர் ஆதரவுமின்றி இறை மட்டுமே துணையாக வெங்கட்ராமன் வாழப்போகின்றான் என்று அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர்லேயும் சின்ன படம் போட்டிருக்கா. அவரை பற்றிய இந்த சாப்டரில் அவருடைய பிற்காலத்தில் அவர் அந்த விஷயம், அதே மாதிரி இந்த ஒரு படம் இருக்குது இந்த புத்தகத்தில். வழக்கம் போல் ஒரு ரமண பகவானை பற்றி இந்த இயற்கையில் இருந்தது ரொம்ப அழகாக இந்த சாப்டரில் விவரிச்சிருக்கா. ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கம் போல் நீங்கள் அதை நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.